வயசாகும்போது ஏன் நம்ம கால்கள் முதல்ல பலவீனமாகுது? அது ரொம்ப சீக்கிரமாவும் இயற்கையாவும் எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம்? அதுக்கு நாம சாப்பிட வேண்டிய அந்த 4 ஆச்சரியமான உணவுகள் என்னென்ன? வாங்க அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போலாம் படிகை ஏறுவது முன்ன விட கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? இல்லனா ஒரு சேர்ல இருந்து எழுந்திருக்கவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கா? சில நேரங்கள்ல பேலன்ஸ் மிஸ் ஆகி தள்ளாடுற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்க இதுல கண்டிப்பா தனியாள் இல்ல. முதல்ல நம்ம கால்கள் ஏன் பலவீனமாகுதுங்கிற அந்த உயிரியல் காரணங்களை ஷார்ட்டா பாத்துடலாம். கரெக்டா ஒரு 60 வயசை நெருங்கும்போது இயற்கையாவே நம்ம உடம்புல இருக்க தசைப்பலம் கணிசமா குறைய ஆரம்பிக்கும். உடனே ஆமாப்பா வயசாயிடுச்சுல்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு இதை சாதாரணமா ஒதுக்கிடக்கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான சயின்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? சார்கோபீனியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். உங்க கால்கள்ல நீங்க ஃபீல் பண்ற அந்த சோர்வுக்கும் தசை இழப்புக்கும் சயின்ஸ் படி வைக்கப்பட்டிருக்கிற பேர் தான் இது. ஆமாங்க, இது ஒரு முற்றிலும் இயற்கையான உயிரியல் செயல்முறை தான். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தசைகளுக்கு நம்ப முடியாத அளவுக்கு மீளுருவாக்கமாகக்கூடிய திறன் இருக்கு. நாம கரெக்டான நியூட்ரிஷனை கொடுத்தோம்னா உங்களுக்கு 70, 80 ஏன் அதுக்கு மேல வயசாகி இருந்தாலும் சரி, உங்க தசைகள் எந்த வீக்கமும் இல்லாம தொடர்ந்து ஸ்ட்ராங்காவே இருக்கும். சரி, இப்போ நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற உணவை பத்தி பாப்போம். இத தசைகளை உருவாக்குபவர் அப்படின்னே சொல்லலாம். அது வேற ஒன்னும் இல்ல, முட்டை தாங்க. முட்டையில நம்ம உடம்புக்கு தேவையான 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் இருக்கு. குறிப்பா இதுல லியூசின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 65 வயசுக்கு அப்புறம் நம்ம தசைகள் முன்ன மாதிரி ஈஸியா புரதத்தை உறிஞ்சிக்காது. ஆனா இந்த லியூசின் இருக்கு பாத்தீங்களா, அது தசைகள்ல புரத சேர்க்கையை தூண்டுறதுல ஒரு மேஜிக் மாதிரியே வேலை செய்யும். இதை எப்படி நம்ம டயட்ல சேர்க்கலாம்? ரொம்ப சிம்பிள். காலையிலயோ அல்லது மதியமோ 2 முட்டைகளை கொஞ்சம் காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடுங்க. இது கூடவே கொஞ்சம் நல்ல கொழுப்புகளையும் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்பு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிற அந்த வைட்டமின்களை ரொம்ப ஈஸியா உறிஞ்சிக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது தசை பிடிப்ப வரட்டி அடிக்கும் ஒரு அருமருந்து. ஆமா, வாழைப்பழம் தான் அது. ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்துல சுமார் 400 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்கு. மத்த சுகர் ஸ்நாக்ஸ் மாதிரி திடீர்னு எனர்ஜி ஏத்திட்டு அப்புறம் டவுன் ஆக்காம நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு நிலையான எனர்ஜிய இயற்கையான கார்போஹைட்ரேட் மூலமா இது கொடுத்தது. வயசான பல பேருக்கும் காலையில எழுந்த உடனே ஒரு கடுமையான தசை பிடிப்பும் கால் பலவீனமும் வரும். அதுக்கு முக்கிய காரணமே உடம்புல பொட்டாசியம் அளவு கம்மியா இருக்கிறது தான். இந்த பொட்டாசியம் தான் உங்க தசைகள் சரியா சுருங்கி விரிய உதவி செஞ்சு அந்த தசைப்பிடிப்புகள் வராம தடுக்குது. இத பழக்கமாக்குறது ரொம்ப ஈஸி. தினமும் காலையில நீங்க சாப்பிடுற ஓட்ஸ்